ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிங்க. இன்றைக்கி பாப்பாவோட ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு 90s கிட்ஸோட ஃபேவரட் பெட்டிக்கடை பால்கோவா பர்ஃபி தான் செய்ய போகிறேன். வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், அப்புறம் நீங்களே சொல்வீங்க. வாங்க எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். பால்கோவா பர்ஃபி செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் சர்க்கரை, ஃப்ளேவருக்கு ஒரு 3-4 ஏலக்காவும் சேர்த்து ஃபைன் பவுடர் அரைச்சி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப்பு நெய் எடுத்துருக்கிறேன். அதில் 3/4 கப்பு நெய்யை கடாயில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு 1/2 கப்பு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய்யில் சேர்த்து அந்த மைதா மாவு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுக்கணும். அப்போ தான் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும், பச்சை ஸ்மெல் எதுவும் அடிக்காமல். இப்போ நெய் பத்தலைங்கிறதால நான் மீதி இருக்கிற நெய்யும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வறுத்துக்கணும். அந்த மைதா மாவு நல்லா வறுவிட்டு வரணும். அப்போ தான் பால்கோவா பர்ஃபி சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா மணம் வர வரைக்கும் நல்லா வறுத்து விட்டாச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக வறுவிட்டு வந்துருச்சு மைதா மாவு நெய்யோடு சேர்த்து. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். சர்க்கரை பவுடரை பொரித்து வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த சர்க்கரை பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு இனிப்பு தேவையோ அந்தளவுக்கு சர்க்கரை பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை டிஃபன் பாக்ஸ் மூடியில் சேர்த்துக்கலாம். ஷேப்பாக தட்டி விட்டுக்கலாம். ஒன்று போல் ஷேப்பாக தட்டி விட்டுக்கோங்க. நான் 2 டிஃபன் பாக்ஸ் மூடியில் சேர்த்து எடுத்து வச்சுருக்கிறேன். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு 1 மணி நேரத்துக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் ஆகிற வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எடுத்து கேக் மாதிரி வெட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வைங்க, சூடாக இருக்கும் போதே வச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு நல்லா செட் ஆகி வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் இந்த ஓரத்தில் இருக்கிற அந்த எட்ஜஸ்லாம் நல்லா ரவுண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு எந்த மாதிரி உங்களுக்கு ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் கட் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஷேப் கிடைக்கும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள், சூப்பராக ஷேப்பாக வந்துருச்சு. அவ்வளோதான், என்னோடய ஸ்டைலில் 90s கிட்ஸ் ஃபேவரட் பெட்டிக்கடை பால்கோவா பர்ஃபி ரெடி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண, லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ட்ரை பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாயில் வச்சதுமே கரைகிற மாதிரி இந்த மாதிரி ஒரு ஸ்வீட்டை செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஒன்றும் கூட மிச்சம் இருக்காது. அடுத்த நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கூட ஸ்வீட் இருக்காது, உடனே காலி ஆகிடும். ஓகே, பாய்.